வணக்கம் நண்பா, இது அமர்சியூ. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட்டு 10 இயராக கண்டக்ட் பண்ண குரூப் எக்ஸாம்ஸ்லேருந்து தமிழ் கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இது 3rd பார்ட். ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது 3rd பார்ட். 21லேருந்து 30 வரைக்கும் கொஷின்ஸ் இருக்கும். 21 கொஷின்ஸ் பாருங்கள். உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் படிச்சிங்களாவே தெரியும். டி பாருங்கள், உயர்ந்தோர் உதவு உள்ளம் கொண்டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். மற்ற எதுலேயுமே உதவு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. டி மட்டும்தான் உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 22வது கொஷின் பாருங்கள். கற்பனை களஞ்சியம் என்றும் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்களா, சிவப்பிரகாச சுவாமிகள். இவருக்கு சிற்றிலக்கிய புலவர், நன்னெறி சிவப்பிரகாசர், துறைமங்கல சிவப்பிரகாசர்னு பேர் இருக்குது. இவர் 4வர் நான்மணி மாலை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதில் திருச்செந்தூர் நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்னு உதட்டு ஒட்டாமல் பாடப்படும் ஒரு அந்தாதியும் எழுதியிருக்காரு. அடுத்து 23, சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடாத நூல் ஆன்சர் பாருங்கள், போற்றிக்கிளிவெண்பா. ஏன்னா போற்றிக்கிளிவெண்பாக பாடியது நக்கீரர். மற்ற 3 பார்த்திங்களா திருமுறையில் இருக்கும், 11ஆம் திருமுறையில் இருக்கும். போற்றிக்கிளிவெண்பா தான் இதுக்கான சரியான ஆன்சர். போற்றிக்கிளிவெண்பாவை பாடியது நக்கீரர். அடுத்து 24வது கொஷின்ஸ் வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமண இலக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஆப்ஷன் பாருங்கள். குண்டலகேசி வந்து பௌத்த இலக்கியம், அது சமண இலக்கியம் இல்லை. மற்ற 3மே சமண இலக்கியம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்களா குண்டலகேசி, சமண இலக்கியம் இல்லை. அடுத்து 25 பாருங்கள். பின்வரும் பட்டியலில் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் பட்டியலில் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, தமிழ் புலவர் சரித்திரம் அப்படிங்கிறது தான் அவர் எழுதிய நூல். தமிழ் புலவர் சரித்திரம். அவர் ரூபாவதி, கலாவதி, மானாவிஜயம், சித்திரகவி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நூல் தான் தமிழ் புலவர் சரித்திரம் அப்படிங்கிற நூல். அடுத்து 26வது கொஷின்ஸ் பாருங்கள். 26வது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தணைந்தார். இப்பாடலுக்குரிய கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்தார்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பாடல் பார்த்திங்கன்னா பெரிய புராணமில் அப்போதியடிகள் புராணம் அதில் வரும் சேக்கிலாரில் எழுதியிருக்காரு இல்லையா, இதில் வந்து தண்ணீர் பருகிறந்தே திருநாவுக்கரசர் வந்து சேர்ந்தார் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுக்குரிய கதாநாயகன் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 27வது கொஷின் பாருங்கள். ஒளி வேறுபாடு அணிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளி வேறுபாடுனா மனம், அதாவது முதலுக்கு வந்து மனம் 3 சொல்லினா, 2வது மனம் 2 சொல்லினா கொடுத்துருக்காங்க. ஸோ வாசனை, உள்ளம். அடுத்து 28வது கொஷின் பாருங்கள். ஒற்றளபடை சொற்களுக்குள் மாறுபட்டு நிற்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றளபடை வந்து 11 எழுத்துக்கள் தான் ஒற்று வந்து அளபெடுத்து ஒளிரும். அந்த 11 எழுத்து பாருங்கள், இங்கே சைடில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இல் வந்து அளபெடுக்காது. இல் தமிழ் வரும் இல்லைங்களா, அந்த இல் அளபெடுக்காது. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது தப்பு. 29வது கொஷின் பாருங்கள். பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயணம் என்ற சொல்லுக்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தான் முதல்ல பயன்படுத்தினார். அடுத்து 30வது கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என விதியின்படி புணராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்களாவே தெரியும். தன்னுயிர், தன் கூட்டல் உயிர் அப்படின்னு பிரியும். பெண்ணரசு, பெண் கூட்டல் அரசுன்னு பிரியும். எண்ணருமை, எண் கூட்டல் அருமை அப்படின்னு பிரியும். எல்லாமே உயிர் வரும். பைந்தமிழ் பார்த்திங்க அப்படின்னா இது பண்பு பெயர் புணர்ச்சியை சார்ந்தது. ஸோ இது வந்து இந்த விதிப்படி புணராது. ஸோ சரியான ஆன்சர் அதுதான். 31வது கொஷின் பாருங்கள். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் கேட்குறாங்க. மணிமேகலை தான் அந்த நூல். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.